Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. மனுக்களுக்கு பதில் அளிக்காவிட்டால் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்க நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்னைக்கு வழக்கு விசாரணை துவங்கும் முன்பு வழக்கறிஞர் ஒருவர் முறையீடு ஒன்றை முன்வைத்தார். அந்த முறையீட்டில் அரசுக்கு அளித்த கோரிக்கை மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொதுநல வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அப்போது தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் அரசுக்கு அளிக்கக்கூடிய விண்ணப்பங்கள் மீது 30 நாட்களுக்குள் முடிவெடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அந்த அரசாணையின்படி 30 நாட்களுக்குள் விண்ணப்பங்களை பரிசீலிக்காததனால ஏராளமான பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன என்று தெரிவித்தார். நாளை பொதுநல வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது 30 நாட்கள்ல விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, ஆட்சியர்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையை தலைமை நீதிபதி முன்வைத்தார். இந்த விவகாரத்தை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதாக தமிழக அரசின் சார்பில் ஆஜராயிருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு உறுதியளித்திருக்கிறார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.